இப்போ பார்த்தோன்னா காவேரி வீட்டுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா விஜயோட பாட்டியும் அவங்க சித்தியும் வந்து சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி விஜயோட வாழ்க்கையை விளையாடாதீங்க, உங்களால தான் விஜய்க்கு உயிருக்கு எங்களுக்கு எப்போ பாரு ஒரு பயமாகவே இருக்குது காவேரினால அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் விஜயை வந்து கூப்பிட்டாலும் நீ வந்துடாதன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறாங்க. வீட்டில் இருக்கவங்க பூரா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே காவேரி அம்மா சொல்கிறாங்க, அதை தாண்டி நான் தலைப்பாட்டை அடித்தேன், நீ தாண்டி கேட்டுக்கொள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அப்படியே காவேரி நொந்து நூடுல்ஸாக இருக்காங்க. அந்த டயத்தில் விஜய் வராங்க. விஜய் வந்து காவேரி வா கிளம்பலான்னு, எங்கே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா திட்டுறாங்க, எல்லோரும் திட்டுறாங்க. உடனே காவேரி சொல்கிறாங்க, அதெல்லாம் என்னால் வர முடியாது, பாட்டி சொன்ன மாதிரி பிரிஞ்சதான் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு விஜய் என்ன செய்யணுமே தெரியாமல் நிற்கிறாங்க. அதுக்கடுத்து விஜய்க்கு மனசுக்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாரு. அவர் இங்கே வந்த பின்னாடி காவேரி அதுக்கு மேலே இது பண்ணுறாங்க. இதை வந்து நிவின் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம காவேரி போகலன்னு விஷயம் தெரிஞ்சோன்னே உடனே யமுனா, ஏன் நீங்கள் போட்ட பிளான்லாம் சரியாயிடுச்சா அப்படின்ற மாதிரி நிவினை பார்த்து கேட்குறாங்க. நிவின் செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அதுக்கடுத்து விஜய் யோசிக்கிறாரு, இந்த மாதிரி காவேரிக்கு யாரோ இடைஞ்சல் கொடுத்துருக்காங்க, காவேரி வந்து இந்த மாதிரி சொல்ல வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக திங்க் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.